ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு போகி பண்டிகை வாழ்த்துக்களையும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் ஊறுகாய். அதுக்கு நான் 1/2 கிலோ இறாலை வாங்கி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன். எனக்கு பெரிய இறால் தான் இன்றைக்கி கிடச்சிச்சு. முதுகில் பாருங்கள் குடல் இருக்கும், அதை கோடு போட்டு குடல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெந்தயம், கடுகு, சீரகம், பெருங்காயம், வினிகர், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். எனக்கு இன்றைக்கி கிடைச்சது பெரிய இறால். சின்ன இறாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிடலாம். பெருசாக இருக்கிறனால நான் கொஞ்சம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைஸை பொறுத்து 2 பீஸாவோ 3 பீஸாவோ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு 1/2 டீஸ்பூன் கடுகு, அந்த கடுகை கடாயில் சேர்த்துட்டு வெடிக்கும் வரைக்கும் கிளறி விட்டுறணும். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தையும் லைட்டாக வறுத்துக்கிறணும். அதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கருகிடக்கூடாது. மைல்டாக ரோஸ்ட்டு தான் ஆகணும். ரோஸ்ட் ஆகின பிறகு அதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச இறால் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட மஞ்சள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலா எல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அது கடைசியாக தேவைப்படும். மிளகாய் பொடி பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும், இது நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கடைசியாக அந்த இறால் செஞ்சு முடிக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இறாலை ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இதையுமே நல்லா கருக வரைக்கும் ஃப்ரை பண்ணிடாதீங்க, முக்கால் பதமாக ஃப்ரை பண்ணிக்கிறணும். இப்போ இறால் முக்கால் பாகம் அளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறால் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த பொரித்த அதே எண்ணெயில் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோனால 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோவாக இருந்தால் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் அதோடு நீங்கள் மிளகாய் பொடியை சேர்த்து வதக்கிக்கோங்க. பொரித்த எண்ணெயில் சேர்த்தா அதே எண்ணெயில் நம்ம செஞ்சோன்னா அந்த பொரித்ததுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இல்லையா மசாலா, அதெல்லாம் அதில் சேர்ந்துருக்கும். அதனால தான் அதிலே செய்கிறேன். ஆனால் கருகி இருந்தால் சேர்த்துறாதீங்க. நான் சிம்மில் வச்சு செஞ்சனால ரொம்ப அந்த கருகின மாதிரி வரல, ரோஸ்ட்டாக மட்டும் இருக்குது. ரோஸ்ட் ஆகி இருக்கு நல்லா. அதோட இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்குறேன். அது நல்லா வதங்கினதும்
மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, சேர்த்து வதக்குங்க. நான் இன்றைக்கி மிளகாய் பொடியை போடும்போதில் இறாலை சேர்த்துட்டேன். ஆனால் நீங்கள் எண்ணெயிலேயே மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க, ஆனால் கருக விடாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இறாலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் மிளகாய் பொடியை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் முன்கூட்டியேவும் சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால அது இப்போ சேர்த்தாலுமே நல்லா வதங்கிக்கிறோம். ஆனால் கருக மட்டும் கூடாது. கருகாமல் பார்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்ச பவுடர் இருக்குது இல்லையா, சீரகம், வெந்தயம், கடுகு, அதை வறுத்து ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறணும். இப்போ இதோட வந்து பெருங்காயமும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இறாலில் கோட் ஆக வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டியதும் இல்லை, ஏன்னா வினிகர் சேர்க்குறோம். வினிகர் சேர்த்தாலே நல்லா ப்ரிசர்வ் பண்ணும் அது. அதனால் நம்ம மற்ற ஊறுகாய்க்கு நிறைய சேர்க்குற அளவுக்கு சேர்க்க வேண்டாம். வினிகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ இறால், அதனால் 1/2 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். வினிகர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதுவும் கரைய வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளோட இறால் ஊறுகாய் ரெடி. இந்த ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் வீட்டில் 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.